எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல் நம்ம கிளாஸில் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற டாப்பிக்ல இருந்தால் ஒரு சம்மு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதே டாப்பிக்கில் வந்து ஒரு சம்மு நடத்திட்டேன், அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அதோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மாடலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏ. ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அதோட லிமிட் வந்து மாடலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹென்ஸ் ரெடியூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து minus infinity to plus infinity sin lambda a cos lambda x divided by lambda into d lambda. இதை நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் நமக்கு தெரியும். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு minus infinity to plus infinity small f of x e power isx into dx. இதான் வந்து ஃபார்முலா, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து லிமிட் வந்து ஃபைண்ட் பண்ணோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளத்தில் வந்து கொடுத்துருக்காங்க மாடலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏ சொல்லியிருக்காங்க. இந்தமாரி மாடலஸ்னு வந்துச்சுன்னா நான் சொல்லிட்டேன், மாடலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏ இருக்குது. இந்தமாரி மாடலஸ்னு வந்துச்சுன்னா ப்ளஸில் ஒரு வேல்யூ இருக்கும், மைனஸில் ஒரு வேல்யூ இருக்கும். அப்போது ப்ளஸில் எடுத்துக்கிறப்ப இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்துங்க. ப்ளஸ்ஸு எக்ஸு பார்க்குறப்ப இந்த பக்கம் வந்து இப்போ வந்து பாருங்கள், இப்போ 3 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் ஏ கொடுத்துருவாங்க. அப்போ ப்ளஸில் எடுக்கிறப்ப ப்ளஸ் ஏ ஒன்று எடுத்துங்க. மைனஸ்ன்னு பார்க்குறப்ப மைனஸ் ஏ எடுத்துங்க. அப்போ லிமிட் எப்படி எடுத்துக்கலாம்? மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ இப்படி எடுத்துங்க. போன ப்ராப்ளத்தில் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அது கொஞ்சம் புரியலனா இது வந்து ஈஸியாக இதை எடுத்துங்க. எல்லா ப்ராப்ளத்துலையும் சேமாக இதே தான் வரப்போகுது. கீழே வந்து செகண்டில் வந்து ஏதாவது வேல்யூ கொடுத்தாங்கன்னா, ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா, அந்த டைமில் வந்து இதில் வந்து என்ன இருக்கோ அதை வந்து மைனஸும் ப்ளஸ்னு எடுத்துங்க. இப்போ ஜீரோங்கிறதால பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு மேலே உள்ளதுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ லிமிட் வந்து மாடலஸ்னு இருந்துன்னா ப்ளஸ் மைனஸில் இருக்கணும். அந்த ப்ளஸ் மைனஸு இந்த பக்கம் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ப்ளஸ் மைனஸில் எடுத்துங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ இதோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? வேல்யூ வந்து 1 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து என்ன 1 இன்ட்டு இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இருக்குது. யூலர் ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். இ பவர் ஐ டீட்டா சிக்யூரிட்டி எப்படி எழுதலாம்? காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் என்ன இருக்குது? இ பவர் ஐஎஸ்எஸ் இருக்குது. இப்போ டீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? எஸ்எக்ஸ் இதை போட்டுக்கலாம். அப்போ என்ன இருக்குது? காஸ் எஸ்எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எஸ்எக்ஸ். இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். காஸ் எக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து செப்பரேட்டாக வந்து பிரிச்சுங்க, தனித்தனியாக பிரித்து எழுதிங்க. மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ரியல் பார்ட்டை இமேஜினரி பார்ட்டை தனியாக எழுதிங்க. இன்டகரல் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ ஐ sin xx into dx. இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த இமேஜினரி பார்ட் வந்து 0 தான் ஆகிடும். எல்லா சம்முமே சேம் தான். இது 0. இதை நீங்கள் வந்து இன்டெகிரல் பண்ணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். அதனால் இது வந்து தேவையில்லை, டேரெக்டாக 0ன்னு சொல்லி போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதில் வந்து காசு மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து பார்த்துங்க, இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா லிமிட்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். மைனஸ் ப்ளஸ் வந்து போட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இந்தமாரி ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஆட் ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுவும் சேமாக இருக்கணும். லிமிட்டு ஏ டு ஏ, அதான் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ. இந்தமாரி சேமாக இருந்துச்சுன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு லிமிட் வந்து 0 டு ஏ பிரிச்சுங்க. காஸ் எக்ஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? இன்டெகிரல் பண்ணுங்கள். 2 இன்ட்டு காஸ் எக்ஸ்எக்ஸ் வந்து இன்டெகிரல் பண்ணோம்னா கிடைக்கும் sin xx divided by இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? எஸ் இருக்கா? அதை வந்து கீழே வந்துடும். divided by s. லிமிட் என்ன இருக்குது? 0 டு ஏ. இப்போ அப்பர் லிமிட்டு எக்ஸ் இருக்கிறதுல ஏ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், லோயர் லிமிட்டு எக்ஸ் இருக்கிறதுல 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். sin s a divided by a s வரும். மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ நம்ம வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 2 sin SA டிவைட் பை எஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அடிஷ்னலாக கேட்டிருக்காங்க?
minus infinity plus infinity sin lambda a cos lambda x divided by lambda into d lambdaன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அடிஷனலாக இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். வெறும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து சம் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்மோட நம்ம ஃபார்மாக தெரியும். அந்த ஃபார்முலா எடுத்து தான் நம்ம வந்து அடிஷ்னலாக உள்ளதெல்லாம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸ்மால் f of x equal to 1/2 pi integral minus infinity to plus infinity capital F of x e power minus isx into ds. இதான் வந்து ஃபார்முலா ஆஃப் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா இதான். இது 2 மார்க்கில் இடோட எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். f of x வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். f of x கேபிட்டல் f of x அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். f of x வந்து கிவன் ஃபங்க்ஷன் என்ன ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்களோ அதை எடுத்து எழுதிங்க. 1, modulus x less than a 0, modulus x greater than a. இதான் வந்து f of x is equal to 1 divided by 2 pi லிமிட் என்ன இருக்குது minus infinity to plus infinity capital F of x என்ன இருக்குது 2 into sin SCA divided by s. நெக்ஸ்ட் எனக்கு e power minus isx இருக்குது. இது நமக்கு தெரியும் இவ்வளோ ஃபார்முலா e power minus i theta ஃபார்முலாட்டில் இருக்குது. அப்போ என்ன வரும் cos theta போல் என்ன இருக்குது ss. வேணால் எழுதிடுறேன் e power minus i theta ஃபார்முலா வந்து என்ன இருக்கும் cos theta minus i sin theta. ப்ளஸில் வந்துச்சுன்னா ப்ளஸ் வரும், மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் வரும். cos s theta minus i sin theta போல் நான் இங்கே என்ன இருக்குது sx இருக்குது, அதை போட்டுங்க xx இன்ட்டு ds. இப்போ இது இந்த டைம் வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிங்க, காசில் ஒன்றும் சைனில் ஒன்றும் மல்டிபிள் பண்ணிங்க. அப்போ இதில் வந்து இமேஜினரி பார்ட்டை வந்து 0 பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். அப்போ இந்த 2 வந்து வெளில கொண்டு வந்துருக்கு காமனாக 2 divided by 2 pi limit minus infinity to plus infinity sin SCA divided by s cos sx into dx. இது ஒரு டேர்ம் எழுதிக்கலாம். minus infinity to plus infinity sin SCA divided by s I sin sx into ds. இதில் உள்ள சைன் வந்து இமேஜினரி பார்ட்டு இதை வந்து கண்ணை மட்டும் 0 போட்டுங்க. சால்வ் பண்ணாலும் 0 தான் வரும், அதனால் டேரெக்டாக வந்து 0 போட்டுங்க. இப்போ இந்த 2 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா கிடைக்கும் 1 divided by pi into minus infinity to plus infinity sin SCA cos sx divided by s into ds. நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன எடுறாங்கன்னு பார்த்துங்க. நமக்கு என்ன எடுறாங்க minus infinity plus infinity sin lambda a cos lambda x divided by lambda இருக்குது. அதே போல் இங்கே வந்து என்ன இருக்குது sin SCA இருக்குது, cos sx இருக்குது, divided by s இருக்குது. அப்போ வந்து கேட்டிருக்கிறது வந்து s இருக்கிறதெல்லாம் லேம்டா கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து எஸ்ஸுக்கு பதிலாக வந்து லேம்டான்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். புட் s equal to lambda. s இருக்கிறதெல்லாம் லேம்டா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ds divided by lambda பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். d lambda அதாவது இதுக்கு என்ன மீனிங்கு ds வந்து லேம்டா பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ பண்ணோம்னா லேம்டா பொறுத்து பண்ணோம்னா கிடைக்கும் 1 கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு வந்து ds எப்படி எழுதிக்கலாம், ds வந்து எப்படி எழுதிக்கலாம் d lambdaன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் 1 pi lambda minus infinity to plus infinity sin எஸ்ஸுக்கு பதிலாக இருக்குது லேம்டா போட்டுக்கலாம் a cos lambda x divided by lambda dsக்கு பதிலாக என்ன போடலாம் d lambda. நம்ம ப்ராப்ளத்தில் என்ன எடுறாங்க minus infinity to plus infinity sin lambda a cos lambda x divided by lambda into d lambda. இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ணலாம் பையை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா minus infinity to plus infinity sin lambda a cos lambda x divided by lambda
டி லேம்டா ஈக்குவல் டு பை இங்கே வந்து வகுத்தில் இருக்குது, அங்கே பண்ணால் பெருக்கில் போயிடும். பை இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 1, ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏ 0, மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ. இதான் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பையை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க, இங்கே 1 இருக்கிறதுல பையை மல்டிப்ளை பண்ணால் பை கிடைக்கும், 0 மல்டிப்ளை பண்ணால் 0 தான் கிடைக்கும். லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. -∞ +∞ sin lambda a cos lambda x divided by lambda d lambda is equal to ஃபைனல் ஆன்சர் என்ன வருது பை. இதோட லிமிட் வந்து மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏ 0 மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ. இதான் வந்து அவங்க கேட்ட ஃபைனல் ஆன்சர். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டாங்கன்னா 2 ஃபார்முலா தான் பார்த்துங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஃபார்முலா, இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகுது. இதில் வந்து யூலர் ஃபார்முலா யூஸ் ஆகும். e⁻iθ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் வரும், மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் வரும். அதை எடுத்து உள்ளே சப்ஸ்டிட் பண்ணிட்டு இமேஜினரி பார்ட்டை எடுத்தோடனே 0 போட்டுங்க. சைன் வர டைம் செகண்ட் டைம் ஃபுல்லாக 0 தான் வரும். அதை நீங்கள் வந்து போட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை டேரெக்டாக நீங்கள் வந்து 0ன்னு போட்டுங்க. அதே போல் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக வந்துச்சுன்னா நம்ம வந்து லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0 to a 0 to 1 அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிங்க. எஃப்எஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் கேட்டாங்கன்னா இதோட ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க. அது ஏதாவது அடிஷ்னலாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து சேம் தான் அதே தான் இமேஜினரி பார்ட்டை வந்து 0 பண்ணிக்கிங்க. 0 பண்ணிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து இப்போ வந்து லேம்டான்னு கேட்டுருக்காங்க, அப்போ வந்து எஸ்ஸை வந்து லேம்டான்னு மாற்றிட்டோம். இப்போ இதுவே வந்து வேறு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா இப்போ நம்பர் ஏதாவது கேட்டிருந்தா கூட இல்லை எது அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஆன்சர் எடுத்து வந்து ப்ரூவ் பண்ணிடுங்க. இதில் ஏதாச்சும் டவுட் வச்சுன்னா கமெண்ட்லாம் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.